கிரிக்கெட்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இன்ஜுரிஸ் தாங்க மிகப்பெரிய யமன். அப்படி தொடர்ச்சியான இன்ஜுரிஸால கெரியரையே இழந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 1 டி நட்ராஜன். இவர் அப்பதான் ரிட்டையர்ட் ஆனாரு, இவர் ஆடிட்டு தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, இவர் கடைசியா இந்தியாவுக்காக விளையாடினது 4 வருஷத்துக்கு முன்னாடி. கையிலே ஆகாசம் அப்படிங்கிற பாட்டு சூர்யா வேணா ஓன் பண்ணியிருக்கலாம், ஆனா அதற்கு உண்மையான சொந்தக்காரர்னா அது டி நட்ராஜன் தாங்க. ஏன்னா இவருடைய ஐபிஎல் அண்ட் டிஎன்பிஎல் பெர்ஃபார்மன்ஸால 2020 ஆஸ்திரேலியா டூருக்கு இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அங்க போய் முதல் ஓடிஐல இவர் விக்கெட் எடுத்தாரு. அந்த விக்கெட்டை கொண்டாடாத தமிழ் ரசிகர்கள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். யார்கர் கிங் நட்ராஜன் இந்தியாவுக்காக 13 விக்கெட்ஸை 7 மேட்சஸ்ல எடுத்து கொடுத்திருக்காரு. இருந்தாலுமே அதுக்கப்புறம் இந்தியாவுக்காக ஆனாரான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் அவருடைய இன்ஜுரிஸ் தான். அவருக்கு தோள்பட்டை அண்ட் கால் மூட்டு ரெண்டுலயுமே தொடர்ச்சியான இன்ஜுரிகள் வந்துகிட்டே இருந்திருக்கு. நட்ராஜன் மாதிரியான ஆட்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே கஷ்டம், அதையே புறந்தள்ளுவாங்க. இன்ஜுரிஸும் சேர்ந்து இருக்கும்போது வேணும்னே இவரை புறந்தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக நான் சொன்ன நடக்காது, அந்த ஆசையில சொல்றேன். இவர் ஐபிஎல் என்னதான் 67 விக்கெட் எடுத்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலுமே இவருக்கு இனிமே இந்தியா வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறது 100% உண்மை. நம்பர் 2 ரயன் ஹாரிஸ். 30 வயசுல தாங்க இவர் ஆஸ்திரேலியாவுக்காக அறிமுகமே ஆனாரு. ஆனா அப்பவே ஆஸ்திரேலியாவின் கிரேட்டஸ்ட் சீம் பவுலர் அப்படின்னு சொல்லி பெயரே வாங்கியிருந்தாரு. 2011 காலகட்டத்தில் ஸ்டெயினுக்கே போட்டியா போயிருந்தாருன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு விக்கெட்டை வாரி வளைச்சு பேக்கெட்ல தூக்கி போட்டு போனவர் தான் ரயன் ஹாரிஸ் சொல்லலாம். 51 மேட்ச்லயே 161 விக்கெட்டுகள் ஆஸ்திரேலியாவுக்காக எடுத்து கொடுத்திருக்காருங்க. இவருடைய கெரியர் ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் ஓடிஐல 23.43. இதுதான் உலகத்திலேயே ஹையஸ்ட் ஓடிஐ ஸ்ட்ரைக் ரேட். இப்படி ரயன் ஹாரிஸ் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு மூட்டு பிரச்சனை வருதுங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எப்பவுமே வரக்கூடிய பிரச்சனை தான் இது. சரி சமாளிச்சுக்கிட்டு பவுலிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில மேட்ச்களை கலந்துக்கிட்டாரு. ஆனா அவர் அப்படி கலந்துக்கிட்டதாலேயே அவர் மூட்டானது எக்ஸ்ட்ரா ஃபிராக்சர் ஆயிருச்சு. இதனால பல தொடர்கள் அவர் கலந்து கொள்ள முடியாம போச்சு. டாக்டர்ஸ் கிட்ட போய் பார்க்கும்போது டாக்டர்ஸ் என்ன தெளிவா சொல்லிட்டாங்கன்னா, உங்களால இனிமே கிரிக்கெட் ஃபீல்டுக்குள்ள போய் விளையாட முடியாது, ஏன்னா ஃபிராக்சர் ரொம்பவே பெருசா இருக்கு, விளையாடிங்க அப்படின்னு சொன்னா உங்க கால் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதனால ரயன் ஹாரிஸ் என் வாழ்க்கையில நான் கேட்கவே கூடாதுன்னு நினைச்ச விஷயம் ரிட்டையர்மெண்ட் தான். ஆனா அந்த ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை என்னுடைய 6 வருஷ கெரியர்லயே சொல்ல வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகமா 2015 பேட்டி கொடுத்துட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. நம்பர் 3 கிறிஸ் டெம்லட். இந்த உலகத்திலேயே அன்லக்கிஸ் பவுலர்னா அது இவர் தாங்க. ஏன்னா இவர் அறிமுகமான முதல் போட்டியிலேயே இவருக்கு ஹேட்ரிக் எடுக்கக்கூடிய சான்ஸ் ஆனது கிடைச்சது. 2005 பங்களாதேஷ்க்கு எதிராக ஹேட்ரிக் எடுக்க போயிட்டாரு. ஹேட்ரிக் பால்ல அந்த பால் ஸ்டெம்பிளையும் பட்டுரும். ஆனா ஸ்டெம்பில் இருந்து பெயில் கீழே விழுந்திருக்காது. இதனால அது நாட் அவுட் ஆகிரும். இவராலையும் ஹேட்ரிக் எடுக்க முடியாம போயிடும். அதுக்கப்புறம் இவருடைய கெரியரும் இப்படி தாங்க இருந்துச்சு. இவர் நல்லா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ்ல தேர்ந்தெடுக்கப்படுவாரு. ஆனா அது தேர்ந்தெடுக்கப்படும் போதே இவருக்கு இன்ஜுரி வந்துடும். அந்த இன்ஜுரியால அந்த சீரீஸ்ல இருந்துட்டு வெளியே வந்துருவாரு. அதிகமா இவருக்கு முதுகு தண்டுவட இன்ஜுரிஸ் தாங்க இருந்திருக்கு. இவருடைய ஹைட் பாத்தீங்கன்னா 6.7 அடி இருப்பாரு, 2 மீட்டர் இருப்பாரு. அதனாலேயே இவருடைய முதுகு தண்டுவடத்துல அதிகமா பிரஷர் ஏற்பட்டு இருக்கு. இதனாலேயே இவருடைய 8 வருஷ கரியர்ல வெறும் 28 மேட்சஸ் தாங்க ஆடி இருக்காரு. ஆனா 70 விக்கெட்லாம் எடுத்து கொடுத்திருக்காரு. 2011 ஆஷஸ்ல இங்கிலாந்துக்கான ஹீரோவாகவும் இவர் இருந்தாரு. இருந்தாலுமே தொடர் இன்ஜுரியால இவரால் விளையாட முடியாமலே போயிருச்சு. டாக்டர்ஸ் ரிட்டையர்ட் ஆக சொல்லி அறிவுறுத்திட்டாங்க. அதனால வேற வழியே இல்லாம 32 வயசுல இவர் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சாரு.